2 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் இந்தியாவில் திருமணமான ஒரு பெண் திருமணம் கடந்த இன்னொரு ஆணோடு உடலுறவு வைத்துக் கொண்டால் அந்த ஆணை தான் தண்டித்துக் கொண்டிருந்தது இந்திய ஐபிசி சட்டம். ஆனால் பெண்ணை தண்டிக்கவில்லை. இதே தான் 1931 பிறந்த பகவான் ஓஷோ 20 ஆண்டுகளில் 21 வயசில் அவர் 41 51 ஞானம் பெற்று 55வது வயசில் 52 1953 உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவில். இதே சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு எதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதோ, திருமணம் ஆகியிருந்தாலும் நீ ஒரு பொண்ணை விலை கொடுத்து வாங்கல, நீ ஒரு கல்யாண ஒரு பொருளை நீங்க விலை கொடுத்து வாங்கினாக்கா அதுக்கு உயிர் கிடையாது, அது இன்னொரு ஆணை விரும்பாது. ஒரு பெண் என்பவள் ஒரு பொருள் அல்லன்னு ஓஷோ சொன்னார். நீ திருமணம் என்ற பெயரில் ஒரு பெண்ணை காசு கொடுத்து அந்த உடம்பை வாங்கல, அந்த மனசை வாங்கல. நீங்க 2 பேரும் திருமணம் என்ற வாழ்க்கைக்குள்ள போலான்றதுக்கு ஒரு ஒப்பந்தத்தில் வரீங்க. அந்த ஒப்பந்தம் எங்க முறிஞ்சாலுமே அவ போயிட போறா அவனை விட்டு. அப்படி இருக்கும்போது திருமணமான ஒரு பெண்ணோ திருமணமான ஒரு ஆணோ இன்னொரு வேற்றொரு ஆணோடைய பெண்ணோடைய உடலுறவு வைத்துக் கொண்டால் இதில் சட்டம் எப்படி உள்ள வரும்னு கேட்டார். ஆனா அவர் மீது எல்லாரும் சேர்த்த வாரி அடிச்சாங்க. ஒரு மதவாதியா இருந்துகிட்டு இவர் இப்படி பேசலாமா? இவர் ஒரு குருன்னு சொல்கிறாரு, ஆன்மீக குருன்றாரு. ஏன் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் என்ன, பாரம்பரியம் என்ன, பாரத தேசம் என்ன அப்படின்னா பஞ்சபத்தினி பாஞ்சாலி எப்படி வாழ்ந்தா, 5 புருஷனோட ஒரு பொண்ணு எப்படி வாழ்ந்தா, அவள் தான் தாய் வழி சமூகத்தின் கடைசி பெண். இப்போ 53 ஓஷோ என்ன சொன்னாரோ அது கிரைம்னு சொன்ன இதே ஐபிசி காலப்போக்கில் இன்னைக்கு நேற்று கூட ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சேன், பாலிமர்லேருந்து வந்தது. ஆமாம், அப்போ அதில் மதுரை கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் உடலுறவு வச்சுக்கிட்டாலோ ஒரு ஆண் உடலுறவு வச்சுக்கிட்டாலோ சம்மதத்தோட அதை பாலியல் வழக்காக கொண்டு வரக்கூடாது, அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஏன்னா காலம் போகிற போக்கில் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ உங்களோட வேல்யூ சிஸ்டத்தை நீங்கள் தான் மாற்றிக்கணுமே தவிர பழமை மாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா, அதனால் இப்போ அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் கன்சர்ன் செக்ஸ் வச்சுக்கிட்டு விரும்பி செக்ஸ் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னா அவன் மேலே பாலியல் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்குறா, அதை தள்ளுபடி பண்ணணும்னு அந்த ஆண் போகிறான், தள்ளுபடி பண்ணிட்டார். ஏன்னா நீங்கள் விரும்பி தான் வச்சுக்கிட்டீங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்றதுக்காக நான் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் அவனை பக் பண்ண முடியாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லுது. இதைத்தான் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓஷோ சொன்னார், 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓஷோ சொன்னார். அவர் மேலே சேர்த்தவரை அடித்தாங்க.